ஹலோ வணக்கம் டெய்லி டாக்ஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு டிஎன் அசம்பிளி, அதாவது தமிழ்நாடு சட்டசபை, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ திடீர்னு பாலிடிக்ஸ்லாம் பற்றி பேசுகிறீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதுவும் இப்போ தமிழ்நாடு 2026 எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எலெக்ஷன் ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றமே நடந்திருக்குது. அதாவது தமிழ்நாடோட புது பார்ட்டி புதுசாக எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்றைக்கி விஜய் பார்த்திங்கன்னா, சிஎம் ஜோசப் விஜய் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு. நம்ம என்ன தான் நம்ம அரசியலை ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு இதை பற்றி நிறைய டவுட் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சட்டசபையை லைவில் போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட்டு டிஎம்கே பீரியடில் இது போடலை, பட் இந்த டைம் லைவ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் இந்த லைவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர், 40,000 பேர், 50,000 பேர் லைவில் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்டுங்க இருக்கலாம். அதாவது டவுட் நான் எதை சொல்கிறேன்னா, என்னங்க ஏதோ சபாநாயகன் சொல்கிறாங்க, அவை முன்னவர்ன்றாங்க, எதோ சொல்கிறாங்களே டேர்ம்ஸ் அண்ட் அந்த பேர்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாம் என்னான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட், அப்போசிஷன் சைட், ஹவுஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் சைடில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், லீடர் ஆஃப் த ஹவுஸு, டெப்யூட்டி லீடர் ஆஃப் த ஹவுஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சீஃப் விப்பு, கொறடான்றாங்கல்ல அது விப் தான். அடுத்தது ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏஸ். நெக்ஸ்ட்டு அப்போசிஷன் சைடில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் த அப்போசிஷன், ஓகேங்களா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் டெப்யூட்டி லீடர் ஆஃப் அப்போசிஷன் விப், அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கும் கொறடா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் எம்எல்ஏஸ் ஃபுல்லாக அதில் வருவாங்க. லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம ஸ்பீக்கர், சபாநாயகர், அப்புறம் டெப்யூட்டி ஸ்பீக்கர், செக்ரட்டரி ஆஃப் த அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபோட்டோவும் அவங்களோட டெசிக்னேஷன் அதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், அப்புறம் ஸ்பீக்கர் நம்மளோட முனைவர்ன்றாங்கல்ல கே செங்கோட்டையன் அவர்கள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸு, டெப்யூட்டி முன்னவர் எல்லாரோட ஃபோட்டோஸ் அண்ட் பொசிஷன் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிஷனை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவருக்கு அசிஸ்டன்ட் KN நேரு அவர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட டெசிக்னேஷன் அண்டு அவங்கள என்ன ஒர்க்குன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை சேர்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.